ஹே காய்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஃப்ளட்டரோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருப்போம். ஃப்ளட்டரை ஓப்பன் பண்ணி ஆப் பார் எல்லாமே பில்ட் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் நம்ம விட்ஜெட்ஸ் பற்றி இன்னும் டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்ஸ்னா என்ன, ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்ஸ்னா என்ன, அதை எப்படி நம்ம ஆக்சுவலாக ஃப்ளட்டரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். அண்ட் இன்னும் எர்எம்எக்ஸ் கிளவர் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டேட்லெஸ் வெர்சஸ் ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட். ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்னா என்ன, ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்னா என்ன அப்படின்றத இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் அப்படின்னா அதோட ஸ்டேட் மாறாது, அதோட ஸ்டேட் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட் அப்படின்னா அதோட ஸ்டேட் மாறும். உதாரணத்துக்கு ஒரு வீட்டுக்குள்ள போறீங்க அப்படின்னா உங்களோட வீட்டுல ஒரு சில பொருள் வந்து மாறாம அப்படியே இருக்கும். கரெக்ட். ஒரு சில பொருளை வந்து நீங்க தொடவே மாட்டீங்க. இப்போ ஒரு போட்டோ மாட்டுறீங்க அப்படின்னா அந்த போட்டோ அப்படியே இருக்கும். அந்த போட்டோ நம்ம இறக்கவே மாட்டோம். பட் டிவி ஸ்கிரீன்ல நம்ம ஸ்கிரீன் மாத்திக்கிட்டே இருக்கும். கரெக்டா? சோ இப்போ இந்த மாதிரி நம்மளோட ஆப்ல ஏதாவது விஷயம் மாறுது அப்படின்னா அதை நம்ம ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நம்மளோட அப்ளிகேஷன்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நீங்க பாக்குறீங்க, டக்குன்னு நீங்க வந்து ஒரு பட்டன் கிளிக் பண்றப்ப ஒரு டெக்ஸ்ட் மாறுதுன்னு வைங்க. உங்களோட ஸ்கிரீன்ல ஒரு டெக்ஸ்ட் ஹலோல இருந்து ஹலோ வேர்ல்டுன்னு மாறுதுன்னு வைங்க. அப்போ அந்த டெக்ஸ்டோட ஸ்டேட் மாறுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி உங்களோட ஸ்கிரீன்ல ஏதாவது ஒரு விட்ஜெட் மாறுது அப்படின்னா அதை நம்ம ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். விட்ஜெட்ல எந்த சேஞ்சஸும் நடக்கல, நீங்க எப்படி கிரியேட் பண்றீங்களோ அப்படியே உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து வெளியே அப்படியே இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, இப்போ நீங்க ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி கிரியேட் பண்ணிருக்கீங்க. உங்களோட அப்ளிகேஷனை நீங்க க்ளோஸ் பண்ணாலும் நீங்க ஓபன் பண்ணாலும் இந்த ஹலோ வேர்ல்டு அப்படியே தான் இருக்க போகுது. இந்த ஹலோ வேர்ல்ட்ல எந்த மாற்றமும் நடக்க போறது இல்ல. அப்போ இந்த ஹலோ வேர்ல்டுன்றது ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்டா ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்டா? ஸ்டேட்லெஸ் விட்ஜெட். இதோட ஸ்டேட் மாறல. ஓகே, இந்த ஹலோ வேர்ல்டுன்னு அப்படியே தான் இருக்கு. ஓகேவா? இந்த ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்டை நம்ம கிரியேட் பண்றதுக்கு இன்னொரு ஒரு வழி இருக்கு. இப்போ நான் அதை சொல்ல போறேன், நல்லா கவனிங்க. இப்போ நம்ம எப்படி நம்ம ப்ரோக்ராம்ல கோட் பண்ணிருக்கோம், ஜஸ்ட் மெட்டீரியல் ஆப் போட்டிருக்கோம், ஸ்காஃபோல்ட் போட்டிருக்கோம், உள்ள பாடி போட்டு டெக்ஸ்ட்ல ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். ஓகே, வேற எதுவுமே இதுல இல்ல. இப்போ நான் வேற ஒரு வகையில இன்னொரு மெத்தட்ல நான் இதே அவுட்புட்டை கொண்டு வர போறேன். இன்னொரு மெத்தட்ல கிளாஸ் யூஸ் பண்ணி நான் இந்த அவுட்புட் கொண்டு வர போறேன். ஓகே, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்றத கவனிங்க. இங்க நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன். கவனிங்க, ஐம் கோயிங் டு கிரியேட் அ கிளாஸ் மெயின் ஆப் அப்படின்னு சொல்லி இந்த கிளாஸ்க்கு நான் நேம் வச்சுக்கிறேன், கிளாஸ் மெயின் ஆப். இப்போ இந்த கிளாஸ் என்ன பண்ண போகுது அப்படின்னா ஒரு ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்டை கிரியேட் பண்ண போகுது. இந்த கிளாஸ் ஒரு ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த கிளாஸ் ஷுட், நான் எழுதுற கீவேர்டை நல்லா கவனிங்க, எக்ஸ்டென்ஸ் ஸ்டேட்லெஸ் விட்ஜெட். நீங்க டைப் பண்றப்போ உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். ஓகேவா? இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்பெல்லிங் கரெக்டா டைப் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. நீங்க எஸ்ன்னு போட்டு டைப் பண்றப்பவே, ஸ்டேட்னு போட்டு நீங்க டைப் பண்றப்பவே உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும், ஸ்டேட்ஃபுல், ஸ்டேட்லெஸ் எல்லாமே. இப்போ நம்ம கிரியேட் பண்றது ஸ்டேட்லெஸ் விட்ஜெட். ஓகே, ஸ்டேட்லெஸ் விட்ஜெட். சோ ஒரு மெயின் ஆப் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த மெயின் ஆப் கிளாஸ் என்ன பண்ணுது, எக்ஸ்டெண்டிங் ஸ்டேட்லெஸ் விட்ஜெட். ஏன் அப்படின்னா இந்த மெயின் ஆப் கிளாஸ் ஒரு ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்டை கிரியேட் பண்ண போகுது. இந்த எக்ஸ்டென்ஸ் அப்படின்ற கீவேர்ட் இதெல்லாமே கொஞ்சம் ஹை கான்செப்ட். கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ல இன்ஹெரிட்டன்ஸ் இந்த மாதிரி நீங்க அடுத்தடுத்து விஷயங்களுக்கு நீங்க போறப்ப இது எல்லாமே நீங்க பாப்பீங்க. ஓகே, சோ கிளாஸ் மெயின் ஆப் கிரியேட் பண்ணியாச்சு, எக்ஸ்டென்ஸ் ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் போட்டாச்சு. இப்போ எனக்கு இங்க ஒரு எரர் வருது. இப்போ நான் இங்க போனேன் அப்படின்னா இங்க எனக்கு ஒரு எரர் வருது. என்ன எரர் அப்படின்னா மிஸ்ஸிங் கான்கிரீட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் டாட் பில்ட். இப்போ நான் சொல்றது திரும்ப கவனிங்க. ஒரு மெயின் ஆப்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த மெயின் ஆப் கிளாஸ் எதை எக்ஸ்டெண்ட் பண்ணுது, ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுது. இப்போ கவனிங்க, ஒரு மெயின் ஆப் கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன், எக்ஸ்டெண்டிங் ஸ்டேட்லெஸ் விட்ஜெட். இந்த ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்டும் ஒரு கிளாஸ் தான். இந்த ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்குள்ள பில்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த பில்ட் ஃபங்க்ஷன் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு விட்ஜெட்டை நமக்கு கரெக்டா ரெண்டர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், எப்பெல்லாம் நீங்க ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் கிரியேட் பண்றீங்களோ அப்போ நான் டைப் பண்ற மாதிரி டைப் பண்ணுங்க. பீன் நீங்க டைப் பண்ணாலே பில்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஜஸ்ட் பீன் நீங்க போட்டாலே ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்ல இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை எடுத்து நம்ம மெயின் ஆப் கிளாஸ்ல யூஸ் பண்றோம். அதனால இங்க வந்து நமக்கு ஓவர் ரைடுன்னு ஒரு அனோடேஷன் வந்து வந்திருக்கு. ஓகே, இப்போ இதுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் மெயின் ஆப்ல எரர் வந்துச்சு, நான் வந்து பில்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை ஓவர் ரைட் பண்ணி மெயின் ஆப்ல இருக்கிற எரரை சால்வ் பண்ணிட்டேன். இப்போ பில்ட்ல எரர் வருது. இந்த பில்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன எதிர்பார்க்குது அப்படின்னா நம்ம ஒரு விட்ஜெட்டை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கு. ஓகே, சோ இந்த ஹோல் கிளாஸோட பர்பஸ் ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் கிரியேட் பண்றதுதான். ஃபர்ஸ்ட் பில்ட்ன்ற மெத்தடை நம்ம ஓவர் ரைட் பண்றோம். ஓகே, இது எல்லாமே நான் அட்வான்ஸ் கான்செப்ட், எக்ஸ்டென்ட் ஸ்டேட்ஸ் எல்லாமே லேட்டரா நீங்க இன்னும் டீடைல்டா டாட் நீங்க லேர்ன் பண்ணுங்க. அதுல நீங்க இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாமே படிப்பீங்க. அது எல்லாத்துலயுமே இன்னும் பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்போ நான் ஒரு ஓவர் வியூ மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன்.
ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்ல இருந்து ஒரு பில்ட் ஃபங்க்ஷனை நம்ம எடுத்து யூஸ் பண்றோம், அதனால இங்க ஓவர் ரைட் போட்டுருக்கோம். ஓகே, அடுத்து இப்போ இந்த பில்ட்ல எரர் வருது. இந்த பில்ட் என்ன எதிர்பார்க்குது? ஒரு விட்ஜெட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குது. நான் இப்போ என்ன பண்ண போறேன்? டெக்ஸ்ட் விட்ஜெட்டை நான் ரிட்டர்ன் பண்ண போறேன். இங்க நான் என்ன பண்ண போறேன்? ரிட்டர்ன் டெக்ஸ்ட் ஹலோ வேர்ல்ட். ஓகே, சோ இப்போ இங்க என்ன நடக்கும்னா, இப்போ ரிட்டர்ன் டெக்ஸ்ட் ஹலோ வேர்ல்ட்னு போடுறேன். நான் கொடுக்குற இந்த ஹலோ வேர்ல்ட் ரிட்டர்ன் ஆகும். ஓகே, அப்போ இந்த மெயின் ஆப் எனக்கு எதை தான் ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா, ஹலோ வேர்ல்ட் அப்படின்ற இந்த இந்த டெக்ஸ்ட்டை எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இந்த ஹலோ வேர்ல்ட் அப்படின்ற இந்த டெக்ஸ்ட்டை எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நான் சொல்ல போறது நல்லா கவனிங்க. இந்த மெயின் கிளாஸ் என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது? ஹலோ வேர்ல்ட் அப்படின்ற டெக்ஸ்ட்டை எனக்கு அவுட்புட்ல கொடுக்க போகுது. ஆனா இது என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னு பாருங்களேன். இந்த டெக்ஸ்ட் விட்ஜெட்டை ரிட்டர்ன் பண்ணுது. கரெக்டா? டெக்ஸ்ட் விட்ஜெட்டை ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ நான் நல்லா கவனிங்க. இப்போ நான் சொல்ல போறது நல்லா கவனிங்க. டெக்ஸ்ட் விட்ஜெட்டை ரிட்டர்ன் பண்ணுது. இங்க பாடியில என்ன இருக்கு? டெக்ஸ்ட் விட்ஜெட் இருக்கு. கரெக்டா? மெயின் ஆப் என்ன கொடுக்குது? மெயின் ஆப்போ டெக்ஸ்ட் விட்ஜெட் தான் கொடுக்குது. இப்போ இந்த பாடியில நான் டெக்ஸ்ட்னு கொடுக்கறதுக்கு பதிலா இந்த இடத்துல மெயின் ஆப் இப்படி நான் போட்டா என்ன நடக்கும்? ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் என்ன பண்றேன் கவனிங்க. இப்போ எனக்கு அவுட்புட் என்ன வருது? ஹலோ வேர்ல்டுன்னு இருக்கு. ஓகேவா? ஏன்னா நான் இங்க டெக்ஸ்ட்குள்ள ஹலோ வேர்ல்டுன்னு போட்டிருக்கேன். இப்போ நான் இந்த டெக்ஸ்ட் ஹலோ வேர்ல்ட எடுத்துட்டு இந்த இடத்துல இப்போ நான் மெயின் ஆப்னு போடுறேன். இப்போ என்ன ஆகும் அவுட்புட்? இப்போ நான் அவுட்புட் ரன் பண்றேன். இப்போ எனக்கு சேம் அவுட்புட் வருது. எப்படி சேம் அவுட்புட் வருது? why am I getting the same output here? இப்போ வழக்கமா நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ற மாதிரி மெட்டீரியல் ஆப் இருக்கு, ஸ்கேஃபோல்ட் இருக்கு. இந்த இடத்துல மெயின் ஆப்னு நான் சொல்றப்ப இங்க கால் ஆகும். ஓகே, இப்போ இந்த மெயின் ஆப் பண்ற கிளாஸ் என்ன ரிட்டர்ன் பண்ணுது? இந்த டெக்ஸ்ட் விட்ஜெட்டை ரிட்டர்ன் பண்ணுது. அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம்? டெக்ஸ்ட் ஹலோ வேர்ல்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ எனக்கு அவுட்புட் என்ன வருது? ஹலோ வேர்ல்டுன்னு அவுட்புட் வருது. ஓகே, டைரக்டா நம்ம ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கிரியேட் பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி கிரியேட் பண்றது பெட்டர். ஏன் அப்படின்னா இதுதான் ஒரு ஸ்டாண்டர்டான வேலை நம்ம கோட் எழுதுறதுக்கான மெத்தட். ஓகே, சோ ஸ்டேட்லெஸ் விட்ஜெட். ஓகே, ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் நம்ம டைரக்டா இந்த இடத்துல ஜஸ்ட் ஹலோ வேர்ல்ட்னு டெக்ஸ்ட் போடுறதுக்கு பதிலா ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணி அந்த கிளாஸ்ல ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்டை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி, ஓகே, அதுல இருக்கிற பில்ட் மெத்தடை நம்ம ஓவர் ரைட் பண்ணி அதுல நம்ம டெக்ஸ்ட்ன்ற விட்ஜெட்டை நமக்கு தேவையான விட்ஜெட்டை நம்ம ரிட்டர்ன் பண்றோம் அப்படின்றப்ப ஸ்டில் இந்த இடத்துல நமக்கு சேம் அவுட்புட் கிடைக்கும். இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போறேன்னு கவனிங்க. சோ இந்த மெட்டீரியல் ஆப்பும் நமக்கு என்னதுதான்? விட்ஜெட் தான். கரெக்டா? இந்த மெட்டீரியல் ஆப்பும் நமக்கு விட்ஜெட் தான். இந்த மெயின் ஆப்ல நான் மொத்தமா இது எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ண முடியுமா? இந்த மெட்டீரியல் ஆப்பும் விட்ஜெட் தான். இப்போ நல்லா கவனிங்க. இந்த ரன் ஆப்ல நான் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடுறேன். இப்போ இந்த ரன் ஆப்ல நான் மெயின் ஆப்னு மட்டும் போடுறேன். ஓகே, நல்லா கவனிங்க. இதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ரோக்ராம் இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த மெட்டீரியல் ஆப்பும் விட்ஜெட் தான், ஸ்கேஃபோல்டு விட்ஜெட் தான். இது எல்லாத்தையும் என்னால இங்க கிரியேட் பண்ண முடியும். நல்லா கவனிங்க. இப்போ இந்த ரிட்டர்ன்ல நான் எல்லாத்தையுமே கிரியேட் பண்றேன். மேல கிரியேட் பண்ண எல்லாத்தையும் இங்க நான் கிரியேட் பண்றேன். மெட்டீரியல் ஆப் போடுறேன். மெட்டீரியல் ஆப்குள்ள ஹோம் போடுறேன். ஹோம்குள்ள ஸ்கேஃபோல்ட் போடுறேன். ஸ்கேஃபோல்டுக்குள்ள பாடி கிரியேட் பண்றேன். இந்த பாடிக்குள்ள டெக்ஸ்ட் கிரியேட் பண்றேன் ஹலோ வேர்ல்டு சொல்லி. இப்போ இங்க இவ்வளவு கோட் எழுதுறதுக்கு பதிலா இது எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிடுறேன். இது எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிட்டு இங்க நான் மெயின் ஆப்னு மட்டும் போடுறேன். இப்போ என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்க. சேம் அவுட்புட் கிடைக்குதா? சோ இப்படிதான் நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் வேலை ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஸ்டேட்லெஸ் எல்லாருக்கும் வந்து கிளியர். ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் நம்ம ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். இது நமக்கு புரியுது. இப்போ நம்மளோட ஸ்டேட் எதுவுமே மாறல. நம்ம ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் வந்து நம்ம கிரியேட் பண்றோம். ஓகே, இப்போ ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்டை ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்க போறோம். இதை பாக்குறப்ப உங்களுக்கு கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சிடும். எதுக்கு ஸ்டேட்லெஸ் யூஸ் பண்றோம், எதுக்கு ஸ்டேட்ஃபுல் யூஸ் பண்றோம்னு உங்களுக்கு பக்காவா புரிஞ்சிடும். ஓகேவா? சோ இங்க ஸ்கிரீன்ல தெரியற அவுட்புட்டை நம்ம இப்போ கொண்டு வர போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் இதை வந்து அவுட்புட்ல கொண்டு வரலாம். ஓகேவா? இங்க ஆல்ரெடி ஹலோ இருக்கு. இந்த ஹலோ வேர்ல்ட நான் ஜஸ்ட் ஹாய்னு மாத்திக்கிறேன். இப்போ நான் இதை சேவ் பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட் ஹாய்னு எனக்கு அவுட்புட் இருக்கு. எனக்கு ஆப் பார் வேணும். அப்போ ஸ்கேஃபோல்ட்ல பாடிக்கு மேல ஆப் பார் போடுறேன். ஆப் பார்க்குள்ள டைட்டில் வேணும். டைட்டில் போடுறேன். டைட்டிலுக்குள்ள டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் ஹாய் டு பாய்னு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை சேவ் பண்றேன். கண்ட்ரோல் எஸ். எனக்கு இது அவுட்புட் வந்துருச்சு. இது வரைக்கும் பண்ணிட்டீங்கன்னா ஹாய்னு போடுங்க சாட் பாக்ஸ்ல. இந்த ஹாய்க்கு கீழே இன்னொரு ஹாய் கொண்டு வரணும்னா நான் என்ன பண்ணுவேன்? இப்போ நல்லா கவனிங்க. ஸோ டைரக்டா பாத்தீங்கன்னா இந்த பாடியில இப்போ நான் ஒன்னு தான் செட் பண்ண முடியும். நான் டெக்ஸ்ட் மட்டும் செட் பண்ணிருக்கேன். டெக்ஸ்ட் மட்டும் செட் பண்ணதால எனக்கு ஹாய் வந்திருக்கு. இப்போ நான் இன்னொரு டெக்ஸ்ட் செட் பண்ணணும்னா நான் திரும்ப கீழே போயிட்டு டெக்ஸ்ட் இப்படி நான் வந்து போட்டேன் அப்படின்னா எனக்கு எரர் வரும். ஏன்னா பாடியில ஒன்னு தான் செட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ அதாவது இது ஒண்ணு இல்ல. உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிளா இப்ப பாருங்க. இப்போ ஜஸ்ட் ஒரே ஒரு இடம் இருக்கு. இந்த இடத்துல உங்ககிட்ட 10 பால் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நீங்க ஏதாவது ஒன்னதான் வைக்க முடியும். அப்படின்னா நீங்க ஒரே ஒரு பால் வச்சீங்கன்னா இந்த இடம் வந்து கம்ப்ளீட் ஆகும். இப்படி ஒரே ஒரு பால் வைக்கிறதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதோ ஒரு பாக்ஸை வச்சோம்னா அந்த பாக்ஸ்க்குள்ள நம்ம எல்லா பாலையும் போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம இங்க யூஸ் பண்றதுதான் காலம். ஓகே, சோ அந்த மாதிரி தான் நம்ம இங்க வந்து காலம் யூஸ் பண்றோம். சோ இப்போ நம்ம இந்த இடத்துல டெக்ஸ்ட் போடுறதுக்கு பதிலா காலம் போட்டு இந்த காலம்குள்ள நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி. இந்த சில்ட்ரனுக்குள்ள நமக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டுக்கலாம். கரெக்ட் தானே?
எஸ், சில்ட்ரன் சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த சில்ட்ரன் ப்ராப்பர்ட்டிக்குள்ள ஒரு டெக்ஸ்ட் விட்ஜெட் கிரியேட் பண்றேன் ஹாய்னு சொல்லி, அடுத்து கமா போட்டு அடுத்து ஹாய்னு போட்டு. சோ இப்போ நான் அவுட்புட் பாக்குறேன், 2 ஹாய் டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணதெல்லாம் போதும். அடுத்து நம்ம பட்டன் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? இது கொஞ்சம் முக்கியமான விஷயம், நல்லா கவனிங்க. ஓகேவா? ஆல்ரெடி டெக்ஸ்ட் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணதுதான், பட்டன் வந்து புதுசா நம்ம கிரியேட் பண்ணி பார்க்க போறோம். ஓகே, சோ பட்டன் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா அதே மாதிரி தான், பட்டனும் ஒரு விட்ஜெட் தான். ஓகேவா? சோ டெக்ஸ்ட்டுக்கு கீழே நம்ம என்ன பண்ண போறோம், ஹாய்னு சொல்லி நான் போட்டிருந்த டெக்ஸ்ட் எடுத்துட்டு இந்த இடத்துல இப்போ நான் மெட்டீரியல் பட்டன் கிரியேட் பண்றேன். நான் மெட்டீரியல் பட்டன் கிரியேட் பண்ண உடனேவே இங்க ஆன் பிரஸ்டு. சோ நான் வந்து மெட்டீரியல் பட்டன் கிரியேட் பண்ணப்ப இதுல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இங்க பாருங்க, ஆப் பார்க்குள்ள எப்படி டைட்டில் இருக்கோ அதே மாதிரி இந்த மெட்டீரியல் பட்டனுக்குள்ள ஆன் பிரஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. நான் ஆன் போட்ட உடனே இங்க என்ன காட்டு பாருங்க, அதாவது பட்டன்ல ஆன் பிரஸ்ட்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு ஃபங்க்ஷனை எதிர்பார்க்குது. ஸோ இங்க வந்து நான் ஒரு ஃபங்க்ஷனை நான் வந்து கிரியேட் பண்றேன். பாருங்க நான் எப்படி ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணேன்னு பாருங்க. நீங்க வந்து ரவுண்ட் பிராக்கெட் போட்டு ஒரு கேர்லி பிராக்கெட் போடலாம். தட்ஸ் இட். ஏன் நான் சொல்றேன், இதை வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் கிரியேட் பண்ணுவோம். வாய்ட் போட்டு ஒரு ஃபங்க்ஷன் நேம் போட்டு நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஆனா இங்க எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் தான் தேவை. அதனால நான் என்ன பண்றேன், அதனால நான் வந்து ஜஸ்ட் ஒரு கேர்லி பிராக்கெட். ஓகே, ஸோ டாக்கிங் அபவுட் தி பட்டன், ஆன் பிரஸ்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த நான் வந்து ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு அவுட்புட் என்ன வருதுன்னு பாருங்களேன். இப்போ நான் போயிட்டு என்னோட அவுட்புட்டை செக் பண்றேன். இந்த கோடை நான் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிக்கிறேன். நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா பட்டன் இருக்கும், பட் பட்டன் உங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் அந்த ஹாய்க்கு கீழே போயிட்டு உங்களோட மவுஸை டச் பண்ணி பாருங்களேன். இப்போ அந்த பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க. அந்த பட்டனை இங்க கிளிக் பண்ணீங்கன்னா கன்சோல்ல உங்களுக்கு பாய்னு அவுட்புட் வரும். நல்லா பாருங்க, இங்க உள்ள ஒண்ணுமே இருக்காது, பட் இதை நீங்க இங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாய் நீங்க அவுட்புட் வரும். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் நீங்க. சோ மெட்டீரியல் பட்டன் இருக்கு. ஒரு பட்டன் நார்மலா இருந்தா அந்த பட்டனுக்குள்ள நம்ம ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் போடணும். கரெக்டா? ஓகே, சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த மெட்டீரியல் பட்டன் இருக்கு. இந்த மெட்டீரியல் பட்டனுக்கு உள்ள ஒரு எலிமெண்ட் எனக்கு வேணும் அப்படின்னா சைல்டு அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? இந்த பட்டன் இருக்கு, எனக்கு இங்க ஒரு பட்டன் இருக்கு. இந்த பட்டனுக்குள்ள எனக்கு ஒரு டெக்ஸ்ட் வேணும். கிளிக்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டெக்ஸ்ட் வேணும். ஸோ நல்லா கவனிங்க, ஒரு மெட்டீரியல் பட்டன் இருக்கு. இந்த மெட்டீரியல் பட்டனுக்குள்ள எனக்கு ஏதாவது ஒண்ணு வேணும். இங்க ஒரு பட்டன் இருக்கு. இந்த பட்டனுக்குள்ள எனக்கு ஒரு டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணுவேன், சைல்டு அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுவேன். இப்போ இந்த பட்டனுக்குள்ள எனக்கு கிளிக் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் வேணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், நல்லா கவனிங்க. மெட்டீரியல் பட்டன் இங்க ஆரம்பிச்சு இங்க முடியுது. ஆன் பிரஸ்டு மட்டும் உள்ள இருக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன், அடுத்து இது கூட சைல்டு அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணி இங்க நான் டெக்ஸ்ட் விட்ஜெட்டை நான் போட போறேன். ஆனா இப்ப நம்மளோட கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிளிக் அப்படின்ற இந்த பட்டனை நான் கிளிக் பண்றப்ப ஹாய் அப்படின்ற டெக்ஸ்ட் பாய்னு மாறணும். இதுதான் என்னோட கோல். ஓகே, எப்படி இதை அச்சீவ் பண்றேன்? ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நான் ஹாய்னு போட்டிருக்கேன். இப்படி நான் ஹாய்னு போடாம நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இந்த இடத்துல நான் ஹாய்னு போடாம இந்த ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்டுக்குள்ள ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போறேன். ஓகே, இந்த கிளாஸ்க்குள்ள நான் வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போறேன். என்ன வேரியபிள் கிரியேட் பண்ண போறேன், ஸ்ட்ரிங் டிஸ்பிளே டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஹாய். இப்போ இல்ல இந்த இதுக்குள்ள நான் வந்து சும்மா ஜான் போட்டுக்கிறேன்னு வைங்களேன். இப்போ இந்த டிஸ்பிளே டெக்ஸ்ட்ல இருக்கிற ஜான் எனக்கு இங்க அவுட்புட்ல வரணும். இந்த ஹாய்னு இருக்கிற இடத்துல இந்த ஜான் வரணும். என்ன பண்ணா இந்த இடத்துல ஹாய்னு இருக்கிற இடத்துல இந்த ஜான் வரும். ஹாய்னு இருக்கிற இடத்துல நான் இங்க டைப் பண்ணிருக்கேன். ஓகேவா? இந்த இடத்துல எனக்கு ஹாய்னு வெளியே அவுட்புட் வந்திருக்கு. பட் எனக்கு இங்க ஹாய்னு அவுட்புட் வரக்கூடாது. இந்த இடத்துல இந்த வேரியபிளுக்குள்ள நான் என்ன ஸ்டோர் பண்ணிருக்கேனோ அது எனக்கு அவுட்புட்ல வரும். ரொம்ப சிம்பிள், நல்லா கவனிங்க. டிஸ்பிளே டெக்ஸ்ட்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த டிஸ்பிளே டெக்ஸ்ட் வேரியபிளுக்குள்ள என்ன இருக்கு, ஜான் அப்படின்ற வேல்யூ இருக்கு. நல்லா கவனிங்க. இப்போ நான் இந்த இடத்துல ஜான் போட்டேன்னா எனக்கு அவுட்புட் என்ன வரும், ஜான் வரும். ஆனா இந்த மாதிரி நான் இதுக்குள்ள டெக்ஸ்ட் பண்ணாம இதுல நான் என்ன பண்ண போறேன், டிஸ்பிளே டெக்ஸ்ட் அப்படின்ற இந்த வேரியபிளை நான் போட போறேன். கிளியரா? என்ன பண்ணிருக்கேன்னு புரியுதா? டிஸ்பிளே டெக்ஸ்ட்குள்ள என்ன இருக்கு, ஜான் இருக்கு. இந்த டிஸ்பிளே டெக்ஸ்ட் நான் எடுத்து எங்க போட்டேன், டெக்ஸ்ட்குள்ள போட்டேன். இப்ப டெக்ஸ்ட்குள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம், ஜான். அவுட்புட்ல என்ன வந்துருச்சு, ஜான் வந்துருச்சு. கிளியரா? சோ இப்போ நான் சொல்றதை நல்லா கவனிங்க. இப்போ நான் சொல்ல போறதை கவனிங்க. string a equal to hello, string b equal to okay, sorry, string a equal to okay, print a. இந்த கோடை நான் ரன் பண்ணா அவுட்புட் என்ன வரும், அவுட்புட் ஹலோன்னு வருமா, ஓகேன்னு வருமா? ஓகேன்னு வரும். இப்போ நான் இதை ரன் பண்ண போறேன். அவுட்புட் எனக்கு ஓகேன்னு வந்திருக்கு. ஒரு வேரியபிளோட வேல்யூவை நீங்க மாத்துனீங்க அப்படின்னா அந்த வேரியபிளோட வேல்யூ எல்லா இடத்துலயும் மாறும். ஓகேவா? ஏ அப்படின்ற கண்டெய்னர் இங்க இருக்கு, ஏ அப்படின்ற கண்டெய்னர் இங்க இருக்கு, ஏ அப்படின்ற கண்டெய்னர் இங்க இருக்கு. ஓகேவா? இந்த ஏ அப்படின்ற கண்டெய்னர்ல இப்போ வந்து எனக்கு ஹலோன்னு இருக்கு, இந்த கண்டெய்னர்ல எனக்கு ஹலோன்னு இருக்கு, எல்லாமே ஏ தான். இந்த கண்டெய்னர்ல எனக்கு ஹலோன்னு இருக்கு. ஆனா இந்த கண்டெய்னர்ல இருக்கிற ஹலோ எடுத்துட்டு நான் ஓகேன்னு மாத்தினேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா கண்டெய்னர்ல இருக்கிற ஹலோவும் ஓகேன்னு மாறிடும். ஓகேவா? கடைசியா என்ன நீங்க சேஞ்ச் பண்றீங்களோ அது வந்து எல்லா இடத்துலயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுதான் நார்மலான ஒரு கான்செப்ட். ஓகே, நல்லா கவனிங்க. இப்போ நான் இந்த பட்டனை கிளிக் பண்றப்ப ஜான்ன்றது பாய்னு மாறணும்னா என்ன பண்ணணும், ஜான்ன்ற இந்த டெக்ஸ்ட் பாய்னு மாறணும்னா
நான் கிளிக் பண்றப்ப நல்லா கவனிங்க, கிளிக் பண்றப்ப என்ன நடக்குது? கிளிக் பண்றப்ப ஆன் பிரஸ்டு ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது. கிளிக் பண்றப்ப ஆன் பிரஸ்டுக்குள்ள நான் என்ன சொல்றேனோ அது நடக்குது. சோ இப்போ ஜான் அப்படின்ற இந்த டெக்ஸ்ட் பாய்னு மாறணும்னா நான் என்ன பண்ணணும்? ஆன் பிரஸ்ட் ஃபங்க்ஷன்ல போய் ரீப்ளேஸ் பண்ணணும். எதை? டெக்ஸ்ட. இப்போ நான் இந்த ஆன் பிரஸ்ட் ஃபங்க்ஷன்ல போயிட்டு டிஸ்பிளே டெக்ஸ்ட் ஈக்குவல் டு பாய்னு மாத்துறேன். ஓகேவா? டிஸ்பிளே டெக்ஸ்ட் ஜான் இருக்கு. பட்டனை கிளிக் பண்றப்ப டிஸ்பிளே டெக்ஸ்ட நான் பாய்னு மாத்துறேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். பட்டனை கிளிக் பண்றேன், மாறல. பட் இட் இஸ் சப்போஸ் டு சேஞ்ச். ஒரு இடத்துல ஒரு வேரியபிளோட வேல்யூவை நம்ம மாத்தினா எல்லா இடத்துலயும் மாறணும். ஆனா நான் கிளிக் பண்றப்ப மாறல. ஓகே, ஆனா ஆக்சுவலா மாறுதா இல்லையா செக் பண்ணிடலாம். இப்ப நல்லா கவனிங்க, இங்க நான் டிஸ்பிளே டெக்ஸ்ட் போடுறேன். ஓகே, பிரிண்ட்ல டிஸ்பிளே டெக்ஸ்ட் போடுறேன், திரும்பவும் பிரிண்ட்ல டிஸ்பிளே டெக்ஸ்ட் போடுறேன். இப்ப நல்லா கவனிங்களேன், நான் சொல்றது நல்லா கவனிங்களேன், நான் பண்றது நல்லா பாருங்க. இப்ப நான் என்ன பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னா, இப்ப நான் இந்த பட்டனை கிளிக் பண்றப்ப என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே டெக்ஸ்ட் பிரிண்ட் ஆகும். டிஸ்பிளே டெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கும்? ஜான் இருக்கும். ஓகேவா? அடுத்து நான் என்ன பண்றேன்? டிஸ்பிளே டெக்ஸ்ட் பாய்னு மாத்துறேன். அப்போ இந்த இடத்துல டிஸ்பிளே டெக்ஸ்ட் என்னன்னு பிரிண்ட் ஆகணும்? பாய்னு பிரிண்ட் ஆகணும். ஓகேவா? கரெக்டா இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப நான் இந்த பட்டனை கிளிக் பண்றேன், ஜான் பாய். அப்போ மாறுது. டிஸ்பிளே டெக்ஸ்ட்ல நான் கொடுக்கிற வேல்யூ மாறுது, ஆனா அது ஸ்கிரீன்ல மாற மாட்டேங்குது. இப்போ அதுதான் பிரச்சனை. ஏன் ஸ்கிரீன்ல மாற மாட்டேங்குது? ஏன் ஸ்கிரீன்ல மாற மாட்டேங்குது? இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது எதுல? ஸ்டேட்லெஸ் விட்ஜெட். ஓகே, ஆனா நான் ஸ்கிரீன்ல இருக்கிற ஒரு டெக்ஸ்ட நான் மாத்தணும்னு நினைச்சேன் அப்படின்னா அது என்ன விட்ஜெட்ல இருக்கணும்? ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்ல இருக்கணும். ஆனா ஆல்ரெடி இருக்கிறது எதுல இருக்கு? ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்ல இருக்கு. ஓகே, இப்போ ஸ்டேட்லெஸ்க்கும் ஸ்டேட்ஃபுல்லுக்கும் எக்ஸாம்பிள் புரிஞ்சிருக்கும். ஆனா இப்போ எப்படி ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட் கிரியேட் பண்றது? ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் ஓகே, ஆனா இப்போ ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட் எப்படி கிரியேட் பண்றது? இப்போ நல்லா கவனிங்க, நான் வந்து இந்த ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்டை நான் தனியா கிரியேட் பண்றேன். ஓகேவா? இது இந்த ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்டை தனியா கிரியேட் பண்றேன். இது அப்படியே மேல இருக்கிறது இருக்கட்டும், கீழே நான் வந்து தனியா கிரியேட் பண்ணி காட்டுறேன். இது ஒரு தனியா ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராசஸ். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்னா என்ன பார்க்க போறோம். சோ இது கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். ஓகே, சில சில விஷயங்கள் லைக் அட் திஸ் பாயிண்ட் நான் இப்ப சொல்ல போறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. பட் எகைன் இங்க எக்ஸ்டென்ஸ் நம்ம ஓவர் ரைடுன்னு பார்த்த மாதிரி இங்க நிறைய எக்ஸ்ட்ரா விஷயங்கள் வந்து நம்ம பார்ப்போம். கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஜஸ்ட் இந்த சின்டாக்ஸ் இப்படிதான் ஒர்க் ஆகுது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் கிரியேட் பண்ணியாச்சு. ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். இப்போ எப்படி நம்ம ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட் வந்து நம்ம கிரியேட் பண்றது? ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறேன்? ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன். முன்னாடி மாதிரியே கிளாஸ் செகண்ட் ஆப்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். செகண்ட் ஆப் எக்ஸ்டென்ஸ். இந்த டைம் நான் எதை எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன்? ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணேன். லாஸ்ட் டைம் நான் என்ன பண்ணேன்? ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணேன். இந்த டைம் ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்டை நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன். ஓகே, இப்போ இந்த ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்குள்ள நான் என்ன பண்ண போறேன்? இப்போ நான் இதை ஹோவர் பண்ணேன் அப்படின்னா இந்த டைம் என்ன சொல்லுதுன்னு நல்லா கவனிச்சீங்கன்னா ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட் டாட் கிரியேட் ஸ்டேட். போன தடவை ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் டாட் பில்ட் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிச்சு. கிரியேட் ஸ்டேட்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் காட்டும். இந்த கிரியேட் ஸ்டேட்டை நான் கிளிக் பண்றேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் ஆயிடுச்சு. நல்லா கவனிங்க, லாஸ்ட் டைம் மாதிரி இந்த டைம் எனக்கு என்ன காட்டும்? கிரியேட் ஸ்டேட்னு ஒரு ஃபங்க்ஷன் காட்டும். கிரியேட் ஸ்டேட் வந்து எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இது உள்ளது எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிடுறேன். இப்போ நான் சொல்றதை கொஞ்சம் நல்லா கவனிங்க. உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். அகைன் நான் சொன்ன மாதிரி ஸ்டேட் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். லாஸ்ட் டைம் டைரக்டா நான் என்ன பண்ணிட்டேன்? பில்ட் போட்டேன். ஏன்னா லாஸ்ட் டைம் எனக்கு வந்து ஸ்டேட் தேவைப்படல. இந்த டைம் எனக்கு ஸ்டேட் தேவைப்படுது. அதனால நான் என்ன பண்ணுவேன்? எக்ஸ்ட்ராவா ஒரு சப் கிளாஸ் நான் கிரியேட் பண்ணுவேன். இந்த டைம் நான் ஒரு சப் கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன். இந்த சப் கிளாஸ் எதை எக்ஸ்டெண்ட் பண்ணும் அப்படின்னா ஸ்டேட்டை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணும். இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். சோ கிளாஸ் இந்த டைம் வந்து ஒரு சப் கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன். இந்த சப் கிளாஸ்க்கு வந்து நான் என்ன நேம் கொடுக்க போறேன் அப்படின்னா மேல கொடுத்திருக்கிற ஜஸ்ட் ஒரு நேமிங் கன்வென்ஷன் எனக்கு கரெக்டா தெரியணும் அப்படின்றதுக்காக செகண்ட் ஆப்போட ஸ்டேட்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இது எதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா இது should extend state. இது should extend state. அடுத்து இன்னொரு ஒரு காம்ப்ளிகேஷன் இங்க இருக்கு. நல்லா கவனிங்க, ஸ்டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுது. ஓகே, எந்த ஆப்போட டைப் நம்ம வந்து ஸ்டேட் கிரியேட் பண்றோம். நல்லா கவனிங்க, இப்போ இந்த இடத்துல ஒரு லெஸ் தென் ஒரு கிரேட்டர் தென் நான் போடுறேன். ஓகேவா? இது வந்து ஒரு டைப்பை குறிக்குது. நான் எதுக்கு ஸ்டேட் கிரியேட் பண்றேன்? செகண்ட் ஆப்புக்கு நான் வந்து ஸ்டேட் கிரியேட் பண்றேன். ஓகேவா? இந்த செகண்ட் ஆப்புக்கு நான் ஸ்டேட் கிரியேட் பண்றேன். இந்த லெஸ் தென் கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டு இதை வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ அடுத்து திரும்பவும் நான் இதை வந்து ஹோவர் பண்றேன். இப்போ என்ன கேக்குது? பில்ட் மெத்தட் இல்லன்னு சொல்லி கேக்குது. இப்போ வந்து பில்ட் மெத்தட் கேக்குது. இந்த கிளாஸ் பில்ட் மெத்தட கேக்குது. ஓகே, பில்ட் மெத்தட கொடுத்துடலாம். இப்போ நான் பில்ட் மெத்தட் போடுறேன். முன்னாடி மாதிரியே பில்ட் மெத்தடையும் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த பில்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணும்? விட்ஜெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணும். கரெக்டா? நான் வந்து ரிட்டர்ன் டெக்ஸ்ட் விட்ஜெட்டை இப்போ ஜஸ்ட் நான் வந்து இப்போ வந்து ரிட்டர்ன் நம்ம வந்து எல்லாமே பண்ணணும். ஸோ நான் வந்து ரிட்டர்ன் ஜஸ்ட் இப்போதைக்கு உங்களுக்கு மெட்டீரியல் ஆப் ஹோம் ஸ்கேஃபோல்டுக்குள்ள பாடிக்குள்ள டெக்ஸ்ட்குள்ள ஹலோ வேர்ல்ட். இது வந்து அப்படியே நான் வந்து நம்ம வந்து லாஸ்ட் ஸ்டேட்லெஸ்க்கு என்ன கிரியேட் பண்ணோமோ அதையே வந்து இந்த ஸ்டேட்டுக்கு நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, இது ரெகுலரா நம்ம ஆல்ரெடி பண்ண மாதிரி பண்ணியாச்சு. இப்போ இது என்ன பண்ணுது? இது இன்னுமே இங்க ஒரு எரர் காட்டுது. ஏன் அப்படின்னா இங்க நம்ம என்ன சப் கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்றத இங்க நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் செகண்ட் ஆப் ஸ்டேட். இந்த சப் கிளாஸ் தான் ரிட்டர்ன் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, திரும்ப நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு குயிக்கா நான் சொல்ல போறேன்.
கிளாஸ் செகண்ட் ஆப் கிரியேட் பண்றேன். ஓகே, இது என்ன எக்ஸ்டெண்ட் பண்ண போகுது? ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட் எக்ஸ்டெண்ட் பண்ண போகுது. சோ இந்த ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட் ஒரு ஃபங்க்ஷன் எதிர்பார்க்குது. என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டா கிரியேட் ஸ்டேட் ஃபங்க்ஷன். சோ கிரியேட் ஸ்டேட் போடுறேன். ஓகே, உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு அடிஷனலா ஸ்டேட் வேணும், அதனால ஒரு சப் கிளாஸ் கிரியேட் பண்றேன். கிளாஸ் செகண்ட் ஆப் ஸ்டேட்னு சொல்லிட்டு ஒரு சப் கிளாஸ் கிரியேட் பண்றேன். இது எதை எக்ஸ்டெண்ட் பண்ண போகுது? ஸ்டேட் எக்ஸ்டெண்ட் பண்ண போகுது. எதோட ஸ்டேட் அப்படின்னா மேல இருக்கிற செகண்ட் ஆப்போட ஸ்டேட். இப்போ நான் பிராக்கெட் ஓபன் பண்றேன். இப்போ இது இன்னொரு ஃபங்க்ஷன் எதிர்பார்க்குது. என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா பில்ட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த பில்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன். இங்க நம்ம வழக்கமா கோட் எழுதுற மாதிரி ரிட்டர்ன், இங்க வந்து நான் மெட்டீரியல் ஆப்க்குள்ள ஹோம்க்குள்ள ஸ்கேப்ஃபோல்டுக்குள்ள பாடிக்குள்ள ஒரு டெக்ஸ்ட் ஹலோ வேர்ல்டுன்னு போடுறேன். ஓகே, இப்போ இங்க எரர் வருது. இங்க வந்து நான் என்ன ரிட்டர்ன் பண்ணணும், என்ன சப் கிளாஸ் நான் கிரியேட் பண்ணிருக்கேன் அப்படின்றத நான் ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் இங்க நான் கிரியேட் பண்ணிருக்க சப் கிளாஸ் செகண்ட் ஆப் ஸ்டேட். ஸோ செகண்ட் ஆப் ஸ்டேட்டை ரிட்டர்ன் பண்றேன், கொடுக்குறேன். இப்படிதான் நான் வந்து ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட் கிரியேட் பண்ணுவேன். ரிமைனிங் இதுக்குள்ள எல்லாமே சேம் தான். ஓகே, இங்க இந்த மாதிரி ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் நம்ம கிரியேட் பண்றதுக்கு பதிலா இப்படி நம்ம ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட் கிரியேட் பண்ணணும். ஓகே, சோ இந்த சின்டாக்ஸ் லைக் இதை மட்டும் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றது வந்து நிறைய ஸ்டெப் போறதுனால கன்ஃபியூசிங்கா இருக்கும். நீங்க எகைன் நீங்க இதை டைப் பண்ணி பாக்குறப்ப உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஓகேவா? சோ இப்போதைக்கு இதை மட்டும் டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஓகே, இப்போ இந்த மெயின் ஆப்பை நல்லா கவனிங்க. இப்போ இந்த மெயின் ஆப்ல நான் பண்ணிருக்கிறது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிடுறேன். ஜஸ்ட் செகண்ட் ஆப் ஒர்க் ஆகுதான்னு மட்டும் பார்க்க போறேன். ஒர்க் ஆகுதான்னு பாருங்க. பழைய மாதிரி செகண்ட் ஆப் நீங்க போடுறப்ப ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆகுதான்னு மட்டும் பாருங்க. எல்லா லைன்ஸையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் ஆயிரும். கண்ட்ரோலையும் ஸ்லாஷையும் சேர்ந்து பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் ஆயிரும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், நல்லா கவனிங்க. போன தடவை இந்த கோட் எல்லாமே ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்டுக்குள்ள இருந்ததுனால பட்டனை கிளிக் பண்றப்ப எனக்கு மாறல. நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் இங்க இருக்கிற எல்லா கோடையும் எடுத்து இந்த செகண்ட் ஆப்குள்ள போட போறேன். இதுல நான் எழுதி இருக்கிற எல்லா கோடையும் எடுத்து இந்த செகண்ட் ஆப்குள்ள நான் போட போறேன். சோ இந்த மெட்டீரியல் ஆப்ல இருந்து எல்லாத்தையும் நான் காப்பி பண்றேன். இதுல இருக்கிறது எல்லாத்தையும் காப்பி பண்ணி இந்த ரிட்டர்ன்ல இருக்கிறத நான் போடுறேன். இந்த ரிட்டர்ன் எடுத்துட்டு இங்க நான் பேஸ்ட் பண்றேன். ஓகே, நல்லா கவனிங்க. இங்க ரிட்டர்ன்ல இருந்து இருக்கிற எல்லா கோடையும் எடுத்து ஆல்ரெடி பண்ண கோட் எடுத்து காப்பி பேஸ்ட் பண்றேன். நத்திங் எல்ஸ். அதே மாதிரி இங்க கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லையா டிஸ்பிளே டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் நான் எடுத்து இந்த செகண்ட் ஆப் ஸ்டேட்குள்ள போட்டுக்கிறேன். இப்போ மேல இருக்கிறது எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணேன். எல்லாமே சேம் தான். ஜஸ்ட் ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட் கிரியேட் பண்ணிட்டேன். ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்ல கிரியேட் பண்ணிட்டு இதுக்குள்ள நம்ம பண்ணிருக்கிற கோட் எல்லாமே இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணதுதான். சோ நம்ம என்ன எதிர்பார்த்தோம், கோட வந்து ஸ்டேட்ஃபுல்குள்ள போட்டா பட்டனை கிளிக் பண்ணா மாறிடும்னு சொல்லி நினைச்சோம். ஆனா நமக்கு அவுட்புட்ல என்ன வரல, மாறல. கரெக்டா இந்த டிஸ்பிளே டெக்ஸ்ட மாத்துறோம். ஆனா நம்ம இதை மாத்த ட்ரை பண்றப்ப என்ன ஆகல, மாறல. இங்க அவுட்புட் ஸ்டில் ஜான் தான் இருக்கு. இப்போ நான் சொல்றது கவனிங்க, என்ன பண்ண போறேன்னு பாருங்க. இப்போ இந்த ஆன் பிரஸ்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள நான் வெறும் டைரக்டா என்ன பண்றேன், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துறேன். கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கணும்ன்றதுக்காக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துறேன். டிஸ்பிளே டெக்ஸ்ட் ஈக்குவல் டு பாய்ன்னு நான் ஜஸ்ட் ரேண்டமா கொடுத்துருக்கேன். ஓகே, நல்லா கவனிங்க. இந்த ஸ்டேட்குள்ள வெறும் வேரியபிளும் இருக்கலாம், ஸ்டேட் வேரியபிளும் இருக்கலாம். சில நேரத்துல நீங்க என்ன நினைக்கலாம் அப்படின்னா, நான் இங்க மாத்துறது எனக்கு வந்து ஸ்கிரீன்ல மாறக்கூடாதுன்னு நினைக்கலாம். சில நேரம் என்ன நினைப்பீங்க, இங்க மாத்துறது நான் ஸ்கிரீன்ல மாறணும்னு நினைப்பீங்க. இப்போ இந்த டிஸ்பிளே டெக்ஸ்ட நம்ம ஸ்கிரீன்ல மாறணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன், டிஸ்பிளே டெக்ஸ்ட் ஈக்குவல் டு பாய்னு ஜஸ்ட் சும்மா போடாம இந்த இடத்துல செட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு பாருங்க. செட் ஸ்டேட்னு நான் போட்டோன்னே எனக்கு செட் ஸ்டேட்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் காட்டுது. ஓகேவா? நல்லா கவனிங்க. SET நான் செட் ஸ்டேட்னு போடுவேன், எனக்கு செட் ஸ்டேட்னு ஒரு ஃபங்க்ஷன் காட்டுது. இதை நான் என்டர் தட்டுறேன். என்டர் தட்டினோடனே எனக்கு இந்த மாதிரி ஒரு சின்டாக்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. திரும்ப நான் சொல்றேன், செட் ஸ்டேட் என்டர் தட்டுறேன். என்டர் தட்டினோடனே எனக்கு இந்த மாதிரி ஒரு சின்டாக்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த டிஸ்பிளே ஈக்குவல் டு பாய இந்த செட் ஸ்டேட்டுக்கு உள்ள போடுறேன். ஓகேவா? சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டேட் நம்ம மாறணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்ல கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்ல கிரியேட் பண்ணிட்டு என்ன வேரியபிள் மாறணும்னு நினைக்கிறோமோ, என்ன வேரியபிளோட ஸ்டேட் ஸ்கிரீன்ல மாறணும்னு நினைக்கிறோமோ அந்த வேரியபிளோட ஸ்டேட்டை செட் ஸ்டேட் ஃபங்க்ஷனுக்கு உள்ள போடுவோம். அவ்வளவுதான். டிஸ்பிளே டெக்ஸ்ட்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. இதோட அவுட்புட் வந்து எனக்கு வெளியே ஸ்கிரீன்ல தெரியுது. இது வந்து நான் கிளிக் பண்றப்ப மாறணும்னு நினைக்கிறேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன், அதோட ஸ்டேட்டை மட்டும் செட் ஸ்டேட்குள்ள போடுறேன். பாய்ன்னு சொல்லி எனக்கு மாறுது. ஓகே.